अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। ஸ்ருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். அன்னபூர்ணோபனிஷத் 4வது அத்தியாயம் 38வது மந்திரம். தமேவ தீரோ விஜ்ஞாய பிரஜாங்குர்வீத பிராமணः நானுத்யாயாத் பகூன் சப்தான் வாசோ விக்லாசனம் ஹீதத் என்று அந்த வாக் விமோசனம், வாக் பந்தம் அதை சொன்னார். அடுத்தது பால்யேனைவ கிருஷ்டாசே, அதாவது இந்த பிரம்ம வித்யானா என்னன்னு முன்னாடி சொல்லியாச்சு. அந்த பிரம்ம வித்யை அடையறதுக்கு என்ன சாதனங்கள்? சமதம உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் விவேகம் வைராக்கியம் முமுட்சத்துவம் இவைகள்லாம் இருக்கு இல்லையோ, அதை ஒரு ஒரு உபனிஷத்து ஒரு ஒரு விதமா சொல்லும். இங்க இந்த மாதிரி வாக்கு அடக்கணும்னா எல்லா புலன்களையும் அடக்கணும்னு அர்த்தம். அது வாக்குன்றது உபலட்சணம். பால்யேனைவ கிருஷ்டாசே நிர்வித்ய பிரம்மவேதனம் பிரம்ம வித்யாஞ்ச பால்யம் ச நிர்வித்ய முனிராத்மவான். பால்யேனைவ திஷ்டாசே, பால பாவனையோட, பாலன் குழந்தை அந்த பாவனையில இருக்கணும். திஷ்டாசே இரு அப்படின்னு விதிக்கிறது. பிரம்மவேதனம் நிர்வித்ய, பிரம்மத்தை அறிந்து குழந்தை போல இருக்கணும். பிரம்ம வித்யாஞ்ச பால்யம் ச நிர்வித்ய, பிரம்ம ஞானத்தையும் பால்யத்தையும் அடைந்து முனியை ஆத்மவான், முனி ஆத்மாவை அடைந்தவனாக ஆகிறான். இப்படிலாம் சொன்ன என்ன புரியும் நமக்கு? சொல்லணும். ஏதம் வை தம் ஆத்மானம் விதித்வா பிராமண புத்திரேஷ்ணாயாச்ச வித்தேஷனாயாச்ச லோகேஷ்ணாயாச்ச வித்தாய அத விக்ஷாச்சரியம் சரந்தி அப்படின்னு சொல்றது பிருகதாரண்யகம். அந்த இடத்துல தஸ்மாத் பிராமண பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டாசே, அங்கதான் இந்த வாக்கியம் இருக்கு. அங்க சூத்திர பாஷ்யத்துல இது எடுத்திருக்க. சககாந்தியந்திர விதி பக்ஷேன திருத்தீக தத்வதோ வித்யாதிபத்துன்ற இடத்துல இங்க என்ன சொல்ல வர்றாருன்னு முதல்ல சொல்லிடுறேன். நமக்கு ஞானத்துக்கு ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் 3 வேணும். அந்த ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம்ன்றத இந்த மாதிரி சொல்றார். எப்படின்னா, தஸ்மாத் பிராமண பாண்டித்யம் நிர்வித்ய, பாண்டித்யம் பண்டானா ஞானம் அர்த்தம். பண்டா ஞானம், அந்த பாவம் அதுக்கு பாண்டித்யம்னு பேரு. அப்படின்னா ஞானத்தை அடையணும். ஞானத்தை எப்படி அடையிறது? குருமுகமாக வேதாந்த சிரவணம் பண்ணணும். குருகிட்ட போய் இது என்ன தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுதான் பாண்டித்யம். தஸ்மாத் பிராமண பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டாசே. அதுக்கப்புறம் பால்யம் ச பாண்டித்யம் இங்க பால்யேன திஷ்டாசேன்னு இருக்கு. பாலன் போல இருக்கணும். இப்போ கேள்வி வருது. இதுதான் சூத்திர பாஷ்யத்துல விசாரம் பண்ணிருக்கார். பாலன் போல இருக்கணும் அப்படின்னா குழந்தைன்னா என்ன பண்ணணும்? நமக்கு சாதாரணமா என்ன தெரியும்? நினைச்சது சாப்பிடும், நினைச்சது பேசும், இங்க அங்க போகும், ஏதாவது பண்ணிட்டு இருப்பா குழந்தைகள்லாம். அதுபோல எதேஷ்ட சேஷ்டா, அததான் உபனிஷத்து விரும்புறதா இல்ல வேற என்னத்தை விரும்புறது அப்படின்னா அந்த சந்தர்ப்பத்தை வச்சு நம்ம அர்த்தம் சொல்லணும். அது என்ன சந்தர்ப்பத்துல? ஞான சாதனத்தை சொல்ற சந்தர்ப்பம். ஞான சாதனத்தை சொல்ற இடத்துல எதேஷ்ட சேஷ்டா, நினைச்ச போல நினைச்ச போல வா, இஷ்டத்துக்கு எதவுன்னா சாப்பிடு, கை தரையில கிடக்கிறதுலாம் எடுத்து வாயில வச்சுக்கோ, கிடைக்கலன்னா ஒவ்வொன்று படுத்து நழு, அந்த மாதிரி பால்ய பாவத்தை சொல்லலை. அப்ப என்ன இருக்கு? குழந்தைகிட்ட என்ன ஒரு குணம், அது வயசானதுக்கு அப்புறம் நம்ம விட்டுறோம். அது இருக்குமே, ஆனால் நமக்கு ஞானம் சீக்கிரமா சித்திக்கும். அப்படிப்பட்ட குணத்தை தான் நம்ம தேடணும். அதை தான் தேடி கண்டுபிடிச்சா. என்ன அப்படின்னா, அப்ரூட இந்திரியம். குழந்தைகளுக்கு இந்திரிய பாடமும் கிடையாது. புலன்களை சுவாதந்திரியமா செலுத்துறது இல்லை. இது வேணும் அது வேணும்ன்றது வயசான வாழ்க்கை எப்படி இருக்குமோ, பிரஜனன இந்திரிய சக்தி இல்லையோ குழந்தைகளுக்கு, அது போல பிரம்மச்சரியத்தோடு இருக்கணும்
அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது, மனசுல அந்த நேற்று நடந்தது ஞாபகம் வச்சுட்டு இன்னைக்கு கோபப்படுறது, 10 வருஷம் முன்னாடி நடந்ததை வச்சுட்டு இன்னைக்கு உட்காந்து அழறது, இவங்கெல்லாம் குழந்தைகளுக்கு கிடையாது. அழுதுட்டே இருக்கும், கையில ஒரு மிட்டாய் கொடுத்துட்டா எழுந்து திருச்சிட்டு ஓடி போயிடும். அந்த க்ஷணத்துக்கு என்னவோ அந்த அளவுக்கு மனசை அந்த மாதிரி சுத்தமா வச்சுக்கணும். போனதை நினைச்சு கவலைப்படக்கூடாது, வரதை நினைச்சுட்டு பயந்துட்டு இருக்கக்கூடாது. அந்த க்ஷணம் சௌக்கியமா அசௌக்கியம் அப்படி இருக்கணும். அப்படி அந்த மாதிரி இருந்தாதான் வேதாந்த சிரவணம் பண்ணணும். நம்ம பாடத்தை குரு கிட்ட சிரவணம் பண்ணும்போது நேற்று நடந்தது நாளைக்கு நடக்க போகிறதெல்லாம் மனசுல கொண்டு போட்டோம்னா பாடம் உள்ளே போகாது. அந்த இடத்துல சொல்றது பால்யேன திஷ்டாசேத் அப்படின்னா மனசை சுத்தமா வச்சுக்கணும். நம்ம பண்ண வேதாந்த சிரவணம் வேலை செய்யணும்னா அப்படிதான் இருக்கணும். அப்பதான் மனனம் பண்ண முடியும். அதனால பால்யேன திஷ்டாசேத்னு இருக்கு. பால்யம் ச பாண்டித்யம் ச நிர்வேத்ய அத முனி அப்படின்னு அங்கதான் இந்த பாஷ்யத்துல விசாரிக்கிறார், சூத்திரத்துல விசாரம் பண்ற. அத முனி, பிறகு முனி அப்படின்னு சொல்றது. முனிவனாக ஆவாயாக அப்படின்னு விதி வாக்கியம் இல்லை. நீ முனிவனாக ஆகணும் அப்படின்னு கட்டளை இல்லாத போது அந்த முனின்றது விதிக்கிறதா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டு அது மாதிரி விதி வாக்கியம் இல்லை. அத முனின்னு வெறும்னா இருக்கிறது நடக்கிறது சொல்றது. அவன் அப்படி ஆனான், அதனால நான் அப்படி பண்ணோன்னு இருக்கேன்னு அப்படி இல்லை அப்படின்னு பூர்வபட்சம் பண்ணி அந்த இடத்துல விதி சார்த்தக்கியம் உண்டு, அதனால விதிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ற. அத முனி, முனின்னா என்ன? மனநாத முனி. அதுக்கும் அவங்க தீர்மானம் பண்ணியிருக்க. மனநாத முனி, மனனம் பண்றதுனால அத முனி ஒண்ணு. முனின்றதுனால முதல்ல இது மனநம்னு எடுத்துக்கூடாதுங்க. மனநாத முனி அப்படின்னா நிதித்தியாசனத்தை சொல்றது. மௌனமா இருக்கிறதுனால முனியோடைய பாவம் தான் மௌனம். முனின்ற சப்தத்துல இருந்தா மௌனம்னு வந்தது. அப்போ தியானம் பண்ணக்கூடியது நிதித்தியாசனம் பண்ணணும். அத முனி. சரி, பால்யம் ச பாண்டித்யம் ச நிர்வித்ய பால்யேன கிருஷ்ண பால்யம் ச பாண்டித்யம் ச நிர்வித்ய அத முனி. மௌனம் ச அமௌனம் ச நிர்வித்ய அத பிராமண. அதுக்கப்புறம் அடுத்த வாக்கியம் மௌனம் அமௌனம். மௌனம்னா சொல்லிட்டா, அமௌனம்னா மீதி ரெண்டும் பாண்டித்யமும் பால்யத்தையும் செய்து அமௌனம்னு சொல்றது. ஆக இது மூணும் பண்ணணும்னு அர்த்தம். இவ்வளவு சொல்றதுல என்ன அப்படின்னா சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் மூணும் பண்ணணும். மௌனம் ச அமௌனம் ச நிர்வித்ய அத பிராமண. அப்படிப்பட்டவன் தான் பிராமணன். ச பிராமண ஏன ஸ்யாத் கேன ஸ்யாத். அந்த பிராமணன் எப்படி ஒன்னா இருக்கலாம்னா விதி நிஷேதம் அவனை கட்டுப்படுத்தாது அப்படின்னு கொண்டு முடிக்கிறதுக்காக பிரகதாரண்யத்துல அந்த வாக்கியம் இருக்கு. அதை இங்க பராமர்சம் பண்ற. பால்யேன இவஹி திஷ்டாசேத். அந்த பால்ய பாவத்துல இந்திரியங்களை அடக்கி இந்திரியங்களுடைய வியாபாரத்துக்கு பக்கமாக போகாமல் மனசுல காமக்ரோதாதிகள் இல்லாமல் சுத்தமா வச்சுண்டு நிர்வித்ய பிரம்ம வேதனம். நிர்வித்ய பிரம்ம வேதனம், அந்த பிரம்ம ஜானத்தை தெரிஞ்சுக்கணும். பிரம்ம ஜானம் என்ன முன்னாடி பார்த்தோம். பிரம்ம வித்யாஞ்ச பால்யஞ்ச நிர்வித்ய முனிராத்மவான். இந்த பிரம்ம வித்யையும் அந்த பால்யம் சாதனங்களையும் அனுஷ்டானம் பண்றதுனால நிர்வித்ய அடைந்து, நிர்வித்ய நிர்வேதனம்னு அடையுது. நிர்வித்ய முனி ஆத்மவான், அவன் ஆத்மவான், அந்த ஆத்ம நிலையில் இருப்பான் அப்படின்னு சொல்றது. இது அந்தரங்க சாதனம். அந்தரங்க சாதனம் ஞானம் வரத்துக்கு ரொம்ப கிட்ட இருந்து பண்ணக்கூடியதான சாதனம். அதற்கு மேல இருக்கிறது பகிரங்க சாதனம். அந்த அந்தரங்க சாதனத்தை அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பகிரங்க சாதனம் பண்ணணும். அது என்ன? தமிழ் பகிரங்கம்னா வேற அர்த்தம், இங்க அப்படி இல்லை. அங்கம்ன்றது அந்த அங்கம், அங்கி பிரதானம். முக்கியமா பண்ணக்கூடியதான கர்மா அங்கி. அது அந்தரங்க சாதனம் அப்படின்னா, அப்போ ஒரு யாகம் பண்ற ஹோமம் பண்ற அப்படின்னா அது பண்றதுக்கு முன்னாடி தேவதை ஆஹ்வானம் பண்றது, அதுக்கப்புறம் அங்க அந்த பூஜைகள் பண்றது, அந்த அக்னிக்கு பரிசரங்கள் போடுறது, இவைகள்லாம் பண்றது அந்தரங்க சாதனம். பகிரங்கம்னா என்ன? பகிரங்க சாதனம்னா நாளைக்கு ஹோமம்னா இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சு தயார் பண்ணக்கூடியது. ஹோமம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் காலில் படாத இடத்துல போடுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் பகிரங்க சாதனம். உள்ள அந்த அந்த சமயத்துக்கு வேண்டியதுக்காக நைவேத்தியத்தை தயார் பண்றது, இந்த பூஜைகளுக்கு வேண்டியது, வரவாளுக்கு இதெல்லாம் பண்ணணும், இவைகள்லாம் பகிரங்க. இதெல்லாம் இருந்தாதான் அந்த ஹோமம் நடக்கும். அது போல அந்த அங்கிக்கு நெருக்கமா இருந்து பண்ணக்கூடியது அந்தரங்க சாதனம். அந்த அந்தரங்க சாதனம் சரியா வரணும்னா பண்ண வேண்டியது பகிரங்க சாதனம். ஞானத்துக்கு ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் அந்தரங்க சாதனம். அதுக்கு வேண்டியது மற்றவைகள்லாம் இந்த மற்றவைகள்லாம் பகிரங்க சாதனம். அவைகள் என்னன்னு சொல்றாரு இப்போ.
அந்தர்லீன சமாரம்ப சுபாசுப மகாங்குரம் சம்ஸ்ருதி பிரததேர் பீஜம் சரீரம் வித்தி பௌத்திகம். சரி, இப்போ அந்த சாதனத்தை எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படின்னா சரீரத்தினால பண்ண போறோம், மனசுனால பண்ணணும். இந்த சரீரம் மனசு சரியா இருந்தாதான் நம்மளுடைய ஆத்ம ஞானத்தை அடையறதுக்கான முயற்சி சரியா இருக்கும். அப்ப இவைகள் ரெண்டும் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுட்டு அதுல எதை அடக்கணும், எதை சரியா நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு பிரிச்சு காமிக்கிறார். அந்தர்லீன சமாரம்ப சுபாசுப மகாங்குரம் பீஜம் சம்ஸ்ருதி விரததேர் பீஜம். சம்ஸ்ருதி சம்சாரம், விரததி விரததினா விஸ்தாரம். சம்சாரம் எனக்கூடியதான பெருக்கு இருக்கே, இந்த விஸ்தாரமான சம்சாரம் இருக்கே, அதற்கு பீஜம் என்ன அப்படின்னா சரீரம். அந்த சரீரம் எப்படிப்பட்டது? அந்தர்லீன சமாரம்ப சுபாசுப மகாங்குரம். அங்குரம் அது சுபாசுப மகாங்குரம். சுபம் அசுபம் எனக்கூடியதான கர்மாக்களை செய்யக்கூடிய, கர்மா எனக்கூடியதான அங்குரத்தை ஏற்படுத்தக்கூடியதான பீஜம் அது. அந்தர்லீனம் நம்ம மனசுல இருக்கக்கூடிய வாசனைகள், அதிலிருந்து ஏற்பட்ட சமாரம்ப சுபம் அசுபம் ரெண்டு கர்மாக்களையும் செய்து அதனால விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதான இந்த சம்சாரம் எனக்கூடியதான விருட்சத்திற்கு பீஜமானது இந்த சரீரம் வித்தி பௌத்திகம். இந்த பௌத்திக சரீரம் என்று தெரிந்து கொள். பௌத்திக சரீரம் இருந்தாதான் அந்த வாசனையானது, மனசானது தன் வேலை செய்யும். மனசு வேலை செஞ்சதுன்னா வாசனைகள் அந்த கர்மாவை பண்ண தூண்டும். கர்மாவை பண்றா பலன் அனுபவிக்கிறான். அதனால அந்த வெளியில நம்ம லோகத்துல பண்ணக்கூடியதான, அதாவது நான் எனது அகமிதி மமேதமிதி நைசர்கிகோயம் லோக விவகார. இந்த சரீரத்துக்கு சம்பந்தப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த தேசம் காலம் இவைகளோட நம்ம ஒரு சம்பந்தத்தை உண்டு பண்ணி இந்த அநேக கல்பனைகளை வச்சுண்டு அதனால சுகம் துக்கம் இவைகளை மாறி மாறி அனுபவிக்கிறோமே, அது பாஹ்ய கல்பனான்னு பேரு. அந்த பாஹ்ய கல்பனாக்கு பீஜமானது இந்த பௌத்திக சரீரம். ஆந்தர கல்பனா இருக்கு. ஆந்தர கல்பனா என்ன? நான் இப்படி, நான் ஜீவன் அப்படின்னு இருக்கக்கூடியது ஆந்தர கல்பனா. அந்த அகங்காரத்தோடு இருக்கக்கூடியது. இந்த உபாதியோட, அந்த கரணம் எனக்கூடியதான உபாதியோடு சேர்ந்து தன்னை ஜீவன், நான் பிரம்மம் இல்லை நான் ஜீவன் தான் தன்னை குறுக்கிண்டு நம்மளை பார்க்கக்கூடியது, அது ஆந்தர கல்பனா. அதுக்கு என்ன காரணம்? பாவாபாவ தசாகோஷம் துக்கரத்ன சமுத்கம் பீஜமஸ்ய சரீரஸ்ய சித்தம் ஆசாவசானுகம். இந்த சரீரத்துக்கு என்ன பீஜம்? சரீரம் வெளியில பண்ணக்கூடியதான பாக்கிய கல்பனைக்கு பீஜம். சரீரத்துக்கு பீஜம் என்ன அப்படின்னா சித்தம். அஸ்ய சரீரஸ்ய பீஜம் சித்தம். அது எப்படிப்பட்ட சித்தம்? ஆசாவசானுகம். ஆசை வயப்பட்டதான இந்த சித்தம், மனசுதான் சரீரத்துக்கு காரணம். அது எப்படி இருக்குன்னா பாவ தசாகோஷம். அந்த பாவதசை அபாவ தசை. நம்ம ஒரு பொருளை எடுத்துட்டு இருக்கோம், அந்த பொருள் கொஞ்ச நேரம் இருக்கு, கொஞ்ச நேரம் இல்லை. பாவதசை இப்ப இது இருக்கு, இப்ப இல்லை. இந்த ஜன்மாவே எடுத்துட்டோம்னா இன்னார் நமக்கு பந்துக்கள் இந்த தேசத்துல இந்த பேரோட இந்த காலத்துல நான் இப்படி இருக்கேன்னு எனக்குடையது பாவம். கொஞ்ச நாள் போனா இது அபாவம். இது போல ஒவ்வொரு பொருளையும் சொல்லலாம். அந்த பாவ தசை இதுதான் கோஷம். இதை கோஷமா தன்னை மறைச்சுட்டு இருக்கு, ஆத்மாவை மறைக்கக்கூடியதான இந்த கோஷமாக இருக்கு. அப்படின்னா மனசுல இருக்கக்கூடியதான எல்லா எண்ணங்களும் பாவ தசா கோஷம். அது எப்படின்னா ஒரு பெட்டி, துக்கரத்ன சமுத்கம். அந்த முத்கம் அப்படின்னா நகைகளை வைக்கக்கூடியதான பெட்டி. அது அந்த பெட்டியானது ஒரு அற்புதமான நகையை வச்சுட்டு இருக்கேன். என்னன்னா துக்கம் எனக்கூடியதான ரத்னத்தை வச்சுட்டு இருக்கான். அதை பத்திரமா பூட்டி வச்சுட்டு இருக்கேன். யாரும் எடுத்துட்டு போயிட முடியாது. நம்ம மனசுல இருக்கிற துக்கத்தை யாருமே எடுத்துன்னு போக முடியாத அளவுக்கு பத்திரமா அந்த மனசு பூட்டி வச்சுட்டு இருக்க. துக்க ரத்ன சமுத்கம் பீஜம் அஸ்ய சரீரஸ்ய சித்தம் ஆஷா வசானுகம். சரி, துவே பீஜே சித்த விருட்சஸ்ய. இந்த சித்தத்துக்கு என்ன பீஜம்? சரீரம்தான் வெளியில இருக்கக்கூடியதான சம்சாரத்துக்கு பீஜம்னு சொல்லியாச்சு. சரீரத்துக்கு பீஜம் என்னடா அப்படின்னு கேட்டா சித்தம்னு சொல்லியாச்சு. சித்தத்துக்கு என்ன பீஜம்?
வே பீஜே சித்த விருட்சஸ்ய விருத்தி விரததிதாரிணः ஏகம் பிராண பரிஸ்பந்தः த்விதீயம் திருட பாவனாம். இப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மேனேஜ்மெண்ட்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு வந்ததுன்னா ரூட் காஸ் அனாலிசிஸ் அப்படின்வார். ரூட்னா வே, காசுனாலும் அடிப்படை. அது ஏன் ரூட் காஸ் சொல்றான்னு யாருக்கும் தெரியல. நான் யாராவது கேட்டாங்க பார்த்து மறைக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் ரூட் காஸ் அனாலிசிஸ் இல்லை, ரூட்டும் காசும் ஒன்று தான். நடு சென்டர் மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு, ரூட் காஸ் அனாலிசிஸ். நீங்க அதான் பண்ணியிருக்காரு அவர். இதுக்கு அது ரூட், இதுக்கு அதுக்கு பீஜம், இது அதுக்கு பீஜம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மனசுக்கு என்ன பீஜம், வே பீஜே சித்த விருட்சஸ்ய. இதுக்கு முன்னாடி மனசுக்கு என்ன பீஜம்ன்றது வேற திருஷ்டியில முதல் 2 அத்தியாயங்கள்ல பார்த்தோம். இங்க நம்ம சாதனம்ன்றதுனால வேற திருஷ்டியில சொல்லி அந்த பீஜத்தை நம்ம சரி பண்ணிட்டோமே ஆனால் மனசு சரியா இருக்கும். மனசு சரியா இருந்தா நம்மளுடைய சரீரம் சரியான கர்மாக்களை செய்யும். அது மூலமா நம்ம சாதனைகள் சரியா பண்ணலான்ற அந்த ஒரு போக்குக்காக இப்படி கொண்டு வர. வேபீஜே சித்த விருட்சஸ்ய. இந்த சித்தம் எனக்கூடியதான விருட்சத்துக்கு, மரத்துக்கு 2 பீஜம் இருக்கான். சாதாரணமா மரத்துக்கு ஒரு பீஜம் தான் இருக்கும், இங்க 2 இருக்கு. இது எது? விருத்தி விரததி தாரிணக. விரதத்தினா முன்னாடியே சொன்னது பெருங்கிறது. அந்த விருத்தி மனசுல இருக்கக்கூடியதான விருத்தி பெருகி வருவதை தாங்கக்கூடியதான இந்த சரீரத்துக்கு விருத்தி விரததி தாரின் விருட்ச. அதுக்கு சஷ்டி விருத்தி விரததி தாரிணக விருட்சஸ்ய வே பீஜே அப்படி அன்வயம். இதுல என்னென்ன பீஜம்? ஏகம் பிராண பரிஸ்பந்த. ஒண்ணு பிராணனுடைய பரிஸ்பந்தம், அதனுடைய அசைவு. பிராணன் அசைய மனசு வேலை செய்யும். பிராணன் அசையலைன்னா மனசு வேலை செய்யாது. ஏகம் பிராண பரிஸ்பந்த. த்விதீயம் திருட பாவனா. 2வது திருடமான பாவனை. இதுதான் அப்படின்னு மனசுல ஒரு ஃபர்ம் கன்விக்ஷன், நம்ம இப்படிதான் இருக்கோம், நான் மனுஷன் தான், நான் ஜீவன் தான் எனக்கூடியதான திருட பாவனா. பாவனா தான் வாசனை. நம்ம மனசுல இருக்கக்கூடியதான வாசனையும் அந்த பிராண பரிஸ்பந்தமும் 2ம் சேர்ந்து சித்தத்தை உண்டு பண்றது. சித்தமானது தன்னில் இருக்கக்கூடியதான வாசனையை வச்சு சரீரத்தை உண்டு பண்றது. சரீரம் அந்த வாசனானுசாரமாக கர்மாக்களை பண்ணி நமக்கு கர்மாக்களை உண்டு பண்ணி சம்சாரத்தை உண்டு பண்றது. இதுதான் கிரமம். ஏகம் பிராண பரிஸ்பந்த த்விதீயம் திருட பாவனா. யதா பிரஸ்பந்ததே பிராணஹ நாடி சம்ஸ்பர்ஷனோத்யதஹ ததா சம்வேதனமயம் சித்தம் ஆஷு பிரஜாயதே. யதா பிரஸ்பந்ததே பிராணஹ. பிராணன் எப்ப அசைகிறதோ, பிராணன் எப்ப அசையுது? நாடி சம்ஸ்பர்ஷனோத்யதஹ. நாடி சம்ஸ்பர்ஷம். அந்த பிராணனானது நம்ம சரீரத்துல நாடியில போறது. அது நாடியோட அது சேர்றது, அதனோட ஸ்பர்ஷத்தை ஏற்படுறது. அதனால உத்யத, அதனால பிராணன் கிளம்பி வருது. மனசு பிராணன்றது காத்து, நாடி வழியா போறது. காத்து வேகமா போனா என்ன ஆகும்? அந்த இடத்துல ஒரு உரசல் ஏற்படுறது. அதனால ஒரு உஷ்ணம் வருது. பிராணன் போக போக சரீரத்துல ஒரு உஷ்ணம் வருது. நாடி சம்ஸ்பர்ஷனோத்யத ததா சம்வேதனமயம். அப்பொழுது சம்வேதனம், அறிதல் எனக்கூடியதான ஒரு பிரகாசம். சித்தம் ஆஷு பிரஜாயதே. காத்து வேகமா வீசுறதுனால அந்த இடத்துல ஒரு பிரகாசம் உண்டாருது. அது வராயிருந்தனால ஒரு இதெல்லாம் ஒரு கற்பனை தான். அதான் சம்வேதனமயம் சித்தம் ஆஷு பிரஜாயதே. பிராணன் நாடியில வேகமா போச்சுன்னா அப்ப மனசுல எண்ணங்கள் வரும். அதனாலதான் ரொம்ப துக்கமோ பயமோ இல்லை நம்ம எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்ததுன்னா வேகமா மூச்சு வாங்குறது, நெஞ்சு படபடன்றது. கொஞ்சம் பொறுமையாரு, தீர்த்தம் சாப்பிடு அப்படின்னு சொல்றோம் நம்ம. அது என்னது? பிராணன் ரொம்ப வேகமா போச்சுன்னா நமக்கு நாடி வேகமா வேலை செய்யறது, எண்ணங்கள் அதிகமா போகும். ரிவர்ஸும் கூட. எண்ணம் தாறுமாற போச்சுனாலும் பிராணன் மாறும். ததா சம்வேதனமயம் சித்தம் ஆஷு பிரஜாயதே சாஹி சர்வகதா சம்வித் பிராணஸ்பந்தேன போத்தியதே. அந்த எங்கும் இருக்கக்கூடியதான சம்வித், சர்வகதா சம்வித். சம்வித்னா ஆத்மா, பிரம்மம், அது எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆனா இதோட இந்த உபாதியோடு சேரும் பொழுது சாஹி சர்வகதா சம்வித் பிராணஸ்பந்தேன, பிராணன் அசைகிறதுனால போத்தியதே விஷயான் போத்தியதே, விஷயங்களை நம்மளுக்கு காட்டுறது.
பிராணஸ்பந்தனம் இல்லைன்னா ஆத்மா ஆத்மாவா இருக்கும். பிராணஸ்பந்தனம் இருக்கிறதுனால ஆத்மா வந்து தன் ஜீவன்னு நினைச்சிருந்து எல்லா இடத்துலையும் போய் கட்டுப்பட்டு அவஸ்தைப்படுறது. சாஹி சர்வகதா சம்வித் பிராணஸ்பந்தேன போத்தியதே. சம்வித் சம்ரோதனம் ஸ்ரேய. அந்த சம்வித்திற்கு எண்ணங்களை அடக்கிறதுன்றது ரொம்ப ஸ்ரேயஸ். தேவையில்லாத எண்ணங்களை நினைக்கவே கூடாது. அப்ப தேவையான எண்ணங்கள் என்ன? எதுவுமே இல்லை. எண்ணங்கள் தேவையே கிடையாது நமக்கு. ஆத்மாவிற்கு தன்னுடைய ஸ்திதியில இருக்கிறதுக்கு எண்ணங்கள்ன்றது தேவையில்லை. ஆனா அப்படியே கோடிக்கு ஜென்மா பழகியாச்சு. அதனால வந்து அதுக்குதான் வந்து சாஸ்திரத்தை கொடுக்கறது. நினைக்கிறதுனா சாஸ்திரத்தை பத்தி மட்டும் நினைக்கணும், பகவானை பத்தி மட்டும் நினைக்கணும், குரு சொன்னதை பத்தி மட்டும் நினைக்கணும். அதுதான் வாச்சோ விக்லாபனன்னு முன்னாடி பக்கத்துல சொன்னார். தேவையில்லாத விஷயங்களை நினைக்க கூடாது, பேசக்கூடாது. சம்பித் சம்ரோதனம் ஸ்ரேய. எண்ணங்களை அடக்கணும். சஞ்சலம் ஹி மனகிருஷ்ணன்னு அர்ஜுனன் சொன்னது போல எண்ணங்கள் அடக்கிறது தெரிஞ்சதுன்னா நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னா, பிராணாதி ஸ்பந்தனம் வரம். அதுக்கு என்ன பண்ணணும்? பிராணாதின்னு போட்டதுனால பிராணனும் மற்ற புலன்களும் அவைகளை அசைக்கிறது, அவைகளை வேலை செய்ய விடுறது நிறுத்தணும். பிராணாதி ஸ்பந்தனம் வரம். பிராணாதி ஸ்பந்தனம் இருக்கும் இல்லையோ, அது வரம்னு போட்டிருக்காரு. அப்படின்னா பிராணனுடைய ஸ்பந்தனத்தினாலதான் இவைகள் வருது. அப்போ நம்ம இதை நிறுத்தணும்னா சம்பித் சம்ரோதனம் ஸ்ரீய பிராணாதி ஸ்பந்தனம் வரம். இந்த பிராணனை அசைக்கிறதுக்கு அதுதான் வந்து இதுக்கு காரணம். வரம்னா இங்க காரணம்னு வச்சுட்டா சரியா இருக்கும். பிராணாதி ஸ்பந்தனம் வரம். அப்போ மனசு அடக்கணும்னா பிராணனை அடக்கணும். யோகினக சித்த சாந்தி அர்த்தம் துர்வந்தி பிராணரோதனம். இதை வச்சுட்டு அப்படி அர்த்தம் எடுத்துக்கணும். யோகினக யோகிகள் என்ன செய்யற? சித்த சாந்தி அர்த்தம் மனசு சாந்தி அடையறதுக்காக குர்வந்தி பிராணரோதனம் பிராணனை அடக்கிறார்கள். பிராணாயாமை எப்படி பண்ற? பிராணாயாமை ததா தியானை பிரயோகை யுக்தி கல்பிதை சித்தோபசாந்தி பலதம் பரமம் வித்தி காரணம் சுகதம் சம்வித சுவாஸ்தியம் பிராண சம்ரோதனம் விதுகு. எப்படிலாம் பண்ணணும்னா பிராணாயாமை, பிராணாயாமம் செய்யணும். பிராணாயாமம் பண்ண பிராணன் அடங்குறது. பிராணன் அடங்கினா மனசு அந்த அளவுக்கு ஒரு கட்டுக்குள்ள வருது. ததா தியானை பிராணாயாமம் பண்ண மனசு வந்து ஒரு கட்டுக்குள்ள வந்ததுன்னா அப்போ ஒரு இடத்துல நிறுத்தி தியானம் பண்ண முடியும். ததா தியானை பிரயோகை யுக்தி கல்பிதை. இந்த சாஸ்திரத்துல சொன்ன யுக்திகளை வச்சுட்டு இவைகளை பிரயோகம் பண்ணி சாஸ்திர சிந்தனம் பண்றதுனாலையும் யுக்தி கல்பிதை பிரயோகை பிராணரோதனம் குருவந்தி. நமக்கு வந்து எனக்கு வந்து பிராணாயாமம் எல்லாம் பண்ண முடியல, யாரும் சரியா சொல்லி தரல, அது பண்ண எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு, தியானம் பண்ணா மனசு நிக்கல, புத்தகம் படிச்சுட்டே இருங்க மனசு தானா நிக்க போகுது. பிரயோகை யுக்தி கல்பிதை. இப்ப நிறைய பேர் அது வேற ஒண்ணு சொல்ற, எதுக்காக சாஸ்திரம் உள்ள படிக்கணும்? தத்துவமசின்னு தெரிஞ்சுன்னா போறாதா? ஒரு உபனிஷத் போறவே 4 சூத்திரம் போறோம், நியாயமா போறோம். பிரம்மசூத்திரத்துல இந்த சதுசூத்திரின்னு ஒரு பாகம், முதல் 4 சூத்திரம். எல்லா பாஷைக்காராலுமே என்ன பண்ணிட்டாருன்னா முழு சாஸ்திரத்துல சொல்ல வேண்டியதான சாரமான விஷயத்தை அங்க சொல்லிட்டார். ஏன்னா சூத்திரக்காரர் அப்படி சொல்லிட்டார். அங்கதான் எல்லா வாக்கியமும் சமன்வயமாறுது அப்படின்னு முடிச்சுட்டார் அவர். அப்ப எல்லா வாக்கியமும் இந்த பிரம்மத்தை சொல்றதுன்றது தெரிஞ்சுக்கிறதா நம்மளுக்கு வேதாந்தத்தினுடைய பிரயோஜனம். அது முடிஞ்சு போச்சு. ஆனாலும் வந்து மேல சூத்திரம் போயிட்டே இருக்கு. அதுக்கு மேல இன்னும் 550 சூத்திரம் போகுது, 190 அதிகரணம் போகுது. எல்லா பாஷைக்காராலும் அதுக்கும் பாஷ்யம் பண்ணியிருக்காரு. அப்ப அவளுக்கெல்லாம் பொழுது போகாம பண்ணியிருக்காளோ? இவெல்லாம் சொல்ற இது மட்டும் போறோம் அப்படின்னு. இது மட்டும் போறாது, விஷயம் என்னன்னு தெரிஞ்சுட்டோம். ஆனா நம்மளுக்கு வந்து பிராணாயாமம் பண்ண தெரியல, தியானம் பண்ண தெரியல அப்படின்னா இந்த சாஸ்திரத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு நான் எதுக்கு தர்க்கம் படிக்கணும், எதுக்கு மீமாம்சை படிக்கணும், நான் யாகமா பண்ண போறேன், நான் வந்து சபையில போய் வாதமா பண்ண போறேன், நான் யாருக்கிட்டையும் ஒன்றும் சண்டை போட போறது இல்லை, எதுவுமே பண்ண வேண்டாம். நமக்கு உள்ள சண்டை போயிட்டே இருக்கு. அந்த சண்டைகளை நிறுத்தணும்னா சாஸ்திரத்தை அனுசந்தானம் பண்ணிட்டே இருந்தா போறோம். ஒண்ணு பிராணாயாமம் பண்ணலாம், அதா ஏன்னா சகாரம் போடல, பிராணாயாம இஷ்ட தியான இஷ்டம் போடல, உங்களை எல்லாம் பண்ண சொல்லல. பிராணாயாமை பிராணரோதனம் குருவந்தி. பிராணாயாமம் பண்றதுனால நமக்கு வந்து பிராணனை நிறுத்தலாம். ததா அவ்வாறே தியானை, அது போல தியானத்தினால ததா பிரயோகை யுக்தி கல்பிதை. சாஸ்திர சர்ச்சை பண்றதுனாலேயே நமக்கு வந்து
பிராணாயாமம், தியானம் இவைகள்ல வரக்கூடியதான பிரயோஜனம் அதனாலேயும் வருது. இவைகள்லாம் சித்தோபசாந்தி பலதம். இந்த பிராண சம்ரோதனம் எதுக்காக பண்ணணும்? இந்த 2 ஸ்லோகத்தையும் இப்படி அன்வயம் பண்ணணும். பிராண சம்ரோதனம் சித்தோபசாந்தி பலதம். இந்த பிராண சம்ரோதனம் இருக்கே அது சித்த உபசாந்தி பலதம். சித்தத்தை சாந்தி எனக்கூடியதான பலத்தை கொடுக்கக்கூடியது. பரமம் காரணம் வித்தி, அதுதான் இருக்கிறதுலே உயர்ந்த காரணம் என்று அறிந்து கொள்வாயாக. அது சுகதம், சுகத்தை கொடுக்கக்கூடியது. சம்மித சுவாஸ்தியம், அந்த சம்மித் ஆத்மா இருக்கே அது சுவாஸ்தியம். ஆத்மா ஆத்மாவாக இருக்கக்கூடியது. ஆத்மா அனாத்மாவாகவோ அனாத்மா ஆத்மாவாகவோ இருக்கிறது சுவாஸ்தியம் இல்லை, ஸ்வஸ்திதி. சுவாஸ்தியம்னா ஸ்வஸ்திதி. ஆத்மா தன் நிலையில் இருக்கக்கூடியது சுவாஸ்தியம். சுகதம் சம்வித சுவாஸ்தியம் விதுகு. யோகிகள் இவ்வாறு அறிந்து கொண்டார்கள். சித்தோபசாந்தி பலதம் பரமம் வித்தி காரணம் சுகதம் சம்வித சுவாஸ்தியம் பிராணசம்ரோதனம் விதுகு. இப்ப அந்த முதல்ல பிராண சம்ரோதனம்னு ஒண்ணு சொன்னார். திடீயம் திருட பாவனான்னு சொன்னார். இப்போ பிராண சம்ரோதனத்தை பத்தி சொல்லியாச்சு. ஏன்னா பிராண சம்ரோதனம் பண்றதுனால மனசு நிற்கும்னு ஒண்ணு சொல்லியாச்சு. பிராண சம்ரோதனம் எப்படி எதுக்காக? பிராண சம்ரோதனத்தை எப்படி பண்ணலாம்? தியானத்தினாலையும் பண்ணலாம், பிராணாயாமத்தினால பண்ணலாம், இல்ல யுக்தி கல்பிதையை பிரயோகை இவைகளால கொண்டு வரலாம். திருட பாவனையா தியக்த பூர்வாபர விசாரணம் யதாதானம் பதார்த்தஸ்ய வாசனாசா பிரகீர்த்திதா. வாசனானா என்ன? இங்க இன்னொரு தடவை சொல்ற, முன்னாடியும் சொல்லியிருக்க, இங்க இன்னொரு தடவை சொல்றார். திருட பாவனையா, நம்ம ஒரு விஷயத்தை திருடமா நினைச்சிருக்கோம். ஏதோ மேலோட்டமா தெரிஞ்சிற விஷயத்தை ரொம்ப வாசனையை உண்டு பண்ணாரு. அதனாலதான் ரொம்ப நிறைய விஷயங்கள்ல பட்டும் படாம இருந்துட்டோம்னா நமக்கு கஷ்டம் இல்லை. அது ரொம்ப அந்த அளவுக்கு அதுல ஒரு இதுதான் அப்படின்ட்டு ஒரு தாத்பரியத்தோட ஒரு விஷயத்துல கொஞ்ச நாள் பழகினோம்னா அது கடைசி வரைக்கும் வரும். அதனால திருட பாவனையா இது ஒண்ணு. கெட்ட பூர்வாபர விசாரணம். பூர்வம்னா காரணம், அபரம்னா காரியம். அந்த காரியம் காரணம் தியக்த விசாரணம். இது காரணம் இது காரியம் என்பதை பற்றி நினைக்காமல் யதாதானம் பதார்த்தஸ்ய, பதார்த்தஸ்ய எது ஆதானம், அந்த பதார்த்தத்தை மனசில் ஏற்றுக்கொள்வது, எடுத்துக்கொள்வது. சா வாசனா பிரகீர்த்திதா. இப்ப நம்ம ஒரு விஷயத்தை நினைச்சுட்டே இருக்கோம். இதுக்கப்புறம் இதனுடைய அடுத்த எண்ணம் வருது, அதுக்கப்புறம் அடுத்த எண்ணம் வருது. ஒவ்வொரு எண்ணமா வரிசையா வந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம 2 பேர் பேசிட்டே இருக்கோம் அப்படின்னா நடுவுல ஒரு சம்பந்தமே இல்லாதது போல ஒரு விஷயத்தை கேட்ட அதையே இப்ப திடீர்னு கேட்கிற நமக்கே வருதோ இல்லையோ. ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது வேற ஒரு விஷயத்தை கொண்டு வந்த பேச்சு மாத்திரையா அப்படின்னு கேட்கிறோம். இல்லை ஏன் அந்த விஷயத்தை பத்தி இப்ப கேட்கிற அப்படின்னா நீ அந்த வார்த்தை சொன்னதுனால எனக்கு அதுக்கு ஞாபகம் வந்தது அப்படின்றோம். இதனால நம்ம எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா அந்த காரிய காரண பாவத்தினாலதான் ஒவ்வொரு எண்ணமும் வருது. ஏக சம்பந்தி ஞானம் அபர சம்பந்தி ஸ்மாரகம் அப்படின்னு சொல்லுவார். ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்த ஞாபகம் ஊட்டுறது, இன்னொன்னு ஞாபகம் ஊட்டுறது. இப்படி இல்லாமல் அகஸ்மாத்தா ஏன் வந்ததுன்னே தெரியாம திடீர்னு மனசுல ஒரு எண்ணம் வந்ததுன்னா அது வாசனையினால வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். திடீர்னு அதை பத்தி பேசினேன்னா தெரியல, என்னமோ திடீர்னு ஞாபகம் வந்தது, அதான் கேட்டேன். நமக்கு அந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கு. அது வாசனையினால வருது. திருட பாவனையா தியக்த பூர்வாபர விசாரணம். இது பூர்வம், இது அபரம், காரியம் காரணம். அந்த சம்பந்தம் இல்லாமல், இந்த காசாலிட்டி இல்லாமல் பூர்வாபர விசாரணம் எதாதானம் பதார்த்தஸ்ய எதாதானம் சா வாசனா பிரகீர்த்திதா. அதுதான் வாசனைன்னு சொல்றோம். எதான பாவ்யதே கிஞ்சித் ஹேயோபாதேய ரூபியத் ஸ்தீயதே சகலம் தியக்த்வா ததா சித்தம் ந ஜாயதே. இப்ப என்ன பண்றது? அந்த விஷயம் இருக்கும். இப்ப நம்ம எல்லாத்தையும் வாசனையினால ஒரு விஷயத்தை பிடிக்கிறோம். அந்த விஷயம் வேண்டாம், ஏதோ மனசுல எண்ணம் வந்தது, இது ஏன் இந்த எண்ணம் வந்தது, நான் எப்போ இதை பண்ணியிருக்கேன், இனிமே என்ன பண்ண போறேன் அப்படின்லாம் இல்லாம ஒரு எண்ணம் வந்ததா அதோட விட்டு போயிடுவோம். அடுத்த எண்ணம் வந்தா அதை விட்டுணும். அது போல எதான பாக்கியதே கிஞ்சது, எதையும் நினைத்து பார்ப்பதில்லை. ஹேயோபாதேய ரூபி. எது ஹேயோபாதேய ரூபி? ஹேயம்
உபாதேயம். ஏம்னா அது காரிகாரண பாவம். இவைகள் ஏயோபாதேய ரூபி எது ஸ்தீயதே சகலம் தியக்வா, எல்லாவற்றையும் விட்டு, சகலம் தியக்வா ஸ்தீயதே, எல்லாவற்றையும் தியாகம் பண்ணி மனசு அப்படியே வச்சுட்டா ததா சித்தம் ந ஜாயதே, அப்போ மனசுல எண்ணங்கள் உண்டாகாது. அவாசனத்வா சததம் யதா நமனுதே மனஹ அமனஸ்தா ததோதேதி பரமோபசமப்ரதா. இப்பதான் அவாசனத்வா சததம் அவாசனத்வா, மனசுல வாசனைகள் இருக்கு. வாசனை எண்ணங்களை உண்டு பண்றது. ஆனா நம்ம அந்த எண்ணங்கள் பின்னாம ஓடாம இருக்கணும். மனசுல எண்ணம் வந்தாலும் சரி, ஏதோ வருது போட்டோம், ஏதோ வருது. எனக்கே இந்த மாதிரி எண்ணம் வந்தது, என் மனசுல நானே இந்த மாதிரி ஒரு கீழான விஷயத்தை நினைக்கிறேன். நம்ம அந்த எண்ணத்தை கொண்டாடக்கூடாது. ஏதோ குப்பை இருக்கு, நம்ம வீடை சுத்தப்படுத்த போனோம்னா ஏதோ கண்ட குப்பையெல்லாம் இருக்குது. எந்த காலத்துலயும் ஏதோ காரணம் இல்லாம சேர்த்து வச்சிருக்கோம். அந்த காலத்துக்கு அந்த காரணம் அது சரியா இருந்தது, இப்போ அது தேவையில்லை. இதெல்லாம் ஏன் வச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டார். அன்னைக்கு அது பெருசா இருந்தது வச்சுட்டு இன்னைக்கு தேவையில்லை, மொத்தத்தையும் தூக்கி போடுறேன். அது போல மனசுல கோடி ஜென்மாக்கு போன ஜென்மால நம்ம என்னவா இருந்தோம்னு யாருக்கு தெரியும். அதனால அப்ப அந்த எண்ணங்கள்லாம் சேர்த்து வச்சுருக்கோம். இப்ப அதுக்கெல்லாம் நினைச்சுன்னு கவலைப்படக்கூடாது. இது எல்லாத்தையும் போட்டுருந்தா அவ்வளவுதான். அதனால எதான அவாசனாத்வாது சததம், எப்பவுமே மனசுல இருந்து வரக்கூடியது வாசனையினால ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தை நம்ம கொண்டாடலைன்னா வாசனைகள் தானா க்ஷீணமாயிடும். ஒரு விஷயத்த நினைக்கிறோம், இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்ற மாதிரி யானைன்னு ஒன்று நினைக்கிறேன். நான் யானைன்னு நினைக்கிறதுனால இப்ப ஏன் யானையை நினைக்கிறேன்? கடைசியா எப்போ யானையை பார்த்தோம்? இப்படியே மனசு போயிட்டே இருந்ததுன்னா அந்த வர ஒரு எண்ணத்தை இன்னும் திரும்பி நன்னா ஆழமா பதிய வைக்கிறோம். அப்படி இல்லாமல் சரி போச்சுன்னா போச்சு, அவ்வளவுதான். ஒரு க்ஷணம் வந்தது, ஒரு க்ஷணம் பார்த்தோம், ஒரே க்ஷணத்துல விட்டோம், அவ்வளவுதான் மனசு. இந்த மாதிரி பண்ணிட்டே பழகிண்டே போனோமே ஆனால் அந்த வாசனைகளுக்கெல்லாம் எண்ணத்தை உண்டு பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் போயிடும். அவாசன சததமும் அவாசனத்வாது எதான மனுதே மனக. அதனால வாசனைகள் போன பிறகு மனசு எதையுமே நினைக்காது. அமனஸ்தா ததா உதயதி, அப்போ அந்த அமனஸ்பாவம் உண்டாருது. அமனஸ்பாவம்னா மனசு இருக்கு, ஆனாலும் தான் செய்யக்கூடிய செயலை செய்யல. எப்படி வாக்கு இருந்தும் மௌனமா இருக்கோமோ, வாய் இருக்கு பேசணும்னா பேசலாம், ஆனா வேண்டாம்னு வாய் மூடின்னு உட்கார்ந்துட்டு இருக்கோமோ இல்லையோ, அது போல மனசு இருக்குன்றதுக்காக நினைச்சுட்டே இருக்கணுமா என்ன? கால் இருக்கு, நடக்க முடியும், அதுக்காக நாள் முழுக்க 24 மணி நேரம் நடந்துட்டா இருக்கும். கை இருக்குன்றதுனால வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஆனா மனசுக்கு மட்டும் எந்த மாதிரி பண்றோம்? பழகிக்கல, அவ்வளவுதான். இது தேவையில்லை, நினைக்காம இருக்கணும் அப்படின்ட்டு. அப்படி அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குதே நமக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் அதை பழகிக்கல. அதுக்குன்னு முயற்சி பண்ணோம்னா அந்த நிலைமை அடைஞ்சிடலாம். அமனஸ்தா ததோதேதி, அதுதான் பரமோ உபசம பிரதா, அதுதான் உயர்ந்ததான உபசமத்தை, சாந்தியை கொடுக்கக்கூடியது. எதான பாவியதே பாவகன்னு இந்த விஷயத்தை இன்னும் சொல்லி இதுக்கு மேல இந்த மனசை எப்படி நிறுத்துறது, அந்த புலன்களை எப்படி அடக்கிறது, மனசு நிறுத்துறது தான் முக்கியம். அது எப்படின்னு மேல சொல்லிட்டு போற. இது அடுத்த வாரம் பார்ப்போம்.